வணக்கம் நேர்களே. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் பார்த்தோம்னாக்க ஒரு பீட்டன் டவுன் சிக்னிஃபிகன்ட்லி டியூரிங் த மார்க்கெட் கரெக்ஷனுங்க. ஸோ கரண்ட்லி அது பார்த்தீங்கன்னா ஃபயரிங் ஆன் ஆல் சிலிண்டர்ஸ்னு சொல்லலாம். இந்த ரீசெண்டாக இந்த சீஸ்ஃபியர் அக்ரிமெண்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் நடந்தது இல்லையா, அதுக்கப்புறம் இந்தியாவுடைய ஸ்டாண்டு பார்த்தோம்னா ஒரு ஃபியூச்சர் ஆக்ட் ஆஃப் டெரரிசம்ல மெட் வித் டிசிசிவ் ஆக்ஷன் நம்மளால எடுக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு கிளியர் மெசேஜ் ஆஃப் ஸ்ட்ரென்த்தை கொடுத்துருக்கு. அதனால இந்த அப்ரோச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நேஷனல் கான்ஃபிடன்ஸ், பட் அது இன்வெஸ்டர்ஸ் வகையிலையும் பார்த்தோம்னா ஃபெய்த் இன் இந்தியாஸ் ரீசைலன்ஸ் அண்ட் லாங் டேர்ம் கமிட்மெண்ட் பார்க்கும் பொழுது பெட்டராக இருக்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸ் லைக் டேட்டா பேட்டர்ன் 40% ஏறி இருக்கு, தென் பாரத் டைனமிக்ஸ் 27%, ஜிஆர்எஸ்சி 37%, கொச்சின் ஷிப்யார்ட் 25%, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் 18%. ஸோ த டிஃபென்ஸ் தீமேட்டிக் ஃபண்ட் பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஒரு ரிமார்க்கபிள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரீசன்ட் இயர்ஸ். ஸோ அது இப்போ ஒரு டிபெண்ட் ஆன் பெட்டர் எக்கோ சிஸ்டத்தில் ஒரு நல்லாவே ஒரு ஷேப்டு பை செல்ஃப் ரிலையன்ஸ் சொல்லலாம், பிளஸ் ஸ்ட்ராட்டஜிக் இன்னோவேஷன்ஸ். ஸோ இந்த ஷிஃப்ட்னால பார்த்தோம்னா ஒரு நேஷனல் செக்யூரிட்டியும் பெட்டரா இருக்கு, அதேமாதிரி அதில் உள்ள ஸ்டாக்ஸும் பெட்டரா பண்ணிருக்குன்னு சொல்லலாம். கோர் டிஃபென்ஸ் தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ப்ரிடாமினன்ட்லி நம்ம சொன்ன மேலே சொன்ன கம்பெனிஸ் எல்லாம் அதில் இருக்கிறதுனால அது எல்லாமே நன்கு பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். அதுமாதிரி இந்த லேட்டஸ்ட் யூனியன் பட்ஜெட்லையும் பார்த்தீங்கன்னாக்க த போர்ஷன் ஆஃப் த கேபிட்டல் ப்ரொக்யூர்மெண்ட் பட்ஜெட்ல டிஃபென்ஸுக்கு நிறைய இயர்மார்க் பண்ணியிருக்காங்க, அதுவும் குறிப்பிடத்தக்கது. அதாவது டூ சைட்ஸ் ஆஃப் த காயின் சொல்லுவோம்ல, இந்த டிஃபென்ஸ் தீமேட்டிக் ஃபண்ட் பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரல் நேச்சரை பார்க்கும்போது ஒரு க்ரோத் ஸ்டோரி. மற்ற செக்டார் மாதிரி ஒரு வல்னரபிள் டு சிக்லிக்கல் டவுன் டர்ன்ஸ் கிடையாது. ஸோ டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் இஸ் லார்ஜர்லி ரிசலண்ட். ஸோ அதனால ஒரு ஈவன் எக்கனாமிக் ஸ்லோ டவுன்லையும் இந்த துறைகளில் பணம் போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால இந்த துறைகளை ஒரு நீண்ட கால அடிப்படைக்கு வாங்குவதற்கு நன்றாக இருக்கக்கூடும். அதனால மோஸ்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ட் செக்டார் இந்த கரண்ட் இயர்ஸ் டுகெதர் அப்படின்னு சொல்லலாம். அதனால இதை நீங்க வாங்கும் பொழுது பெட்டராக அதனுடைய பொசிஷன்ஸை பார்த்துட்டு வாங்குவது நல்லது. நன்றி, வணக்கம்.